Standard 4, Term 3, English. Today in English, we are going to see the topic Let us sing. Let us sing தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Already நம்ம Let us learn ஓட story பார்த்துட்டோம், book exercise பார்த்துட்டோம். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதுல இருந்து பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? We are going to see the poem. Poem பார்க்க போறோம். Do you know what poem we are going to see? Be honest. What's the name of the poem? Be honest. அது என்ன honest? Be honest. நேர்மையா இருக்கிறது. Okay? Always speaking truth. உண்மையா பேசுறது. Be honest. So this is a poem written by an author. அந்த author என்ன சொல்றாரு? அவங்க அம்மா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களாம். எப்படி இருக்கணும் அப்படின்னு. நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? டெய்லியுமே அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, எப்படி நடந்துக்கணும். அப்ப நம்ம நல்ல வழியிலேயே நடந்துக்கணும் நம்ம அம்மாவும் அப்பாவும் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா? சோ அதே மாதிரிதான் இந்த போயம்ல வரக்கூடிய ஆத்தருக்கு ஒரு அவங்களுடைய அம்மா அட்வைஸ் பண்றாங்க. எப்படி இருக்க சொல்லி அட்வைஸ் பண்றாங்க? பி ஹானஸ்ட். நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. ஓகே, ஏன் நேர்மையா இருந்தா என்ன நடக்கும்? கண்டிப்பா என்ன நடக்கும்? நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி சொல்றேன்னா, ஹரிச்சந்திர மகாராஜாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அவரை பத்தி இன்னைக்கும் நம்ம பெருமையா பேசுறோம். இன்னைக்கும் அவருடைய புகழ் நிலைச்சு நிக்குது அப்படின்னா என்ன ரீசன்? உண்மையா இருந்தாரு, ஹானஸ்ட். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் என்ன பண்ணாரு? பொய் சொல்லவே இல்லை. ஓகே, அதனால தான் அவரை நம்ம இன்னைக்கும் நம்ம பேசுறோம். நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். நம்ம பார்க்காத ஒருத்தரை பத்தி நம்ம இன்னைக்கும் பெருமையா பேசுறோம்னா that is his character. அது அவருடைய குணம். ஹானஸ்டா இருந்தாரு, நேர்மையா இருந்தாரு. அப்ப நேர்மைக்கு என்னைக்குமே பரிசு உண்டு குழந்தைகளா. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. ஓகே, நேர்மையா நடந்துக்கணும். Be honest. Okay, let's see the poem now. Poem பார்க்கலாம். Amma will often say, be honest all day. Still troubles make me fall. I want to be truthful to all. Okay, let's see the meanings. So often na adikadi, frequently. Often na enadhu? Frequently, adikadi. Next one, honest. Honest na ipada enna sonna? Always speaking truth. Unmaya irukkiradhu. Troubles. Troubles na enna? Problems. Okay, நிறைய விதமான தொந்தரவுகள், தொல்லைகள் வருது. Troubles. Truthful. Truthful is a meaning for honest. Truthful நாலும் என்னது? Honest தான், நேர்மை தான். அப்ப let's see the poem now. இப்ப மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அப்ப அம்மா will often say, அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்வாங்க. என்ன சொல்வாங்க? Be honest all day. டெய்லியும், ஒரு நாளைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, தினமும் எப்படி இருக்கணுமா? ஹானஸ்ட், நேர்மையா இருக்கணும். Still troubles make me fall. I want to be truthful to all. எனக்கு இன்னைக்கும் ப்ராப்ளம்ஸ் வருது, எனக்கு இன்னைக்கும் தொல்லைகள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா நான் எப்படி இருக்கேன்? உண்மையா இருக்கேன். அந்த மாதிரி நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. ஓகே, let's say the line. இப்ப புரிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். Let's say the line once again. Amma will often say, be honest all day. Still troubles make me fall. I want to be truthful to all. Let's see the next line. Amma will often say, be honest every day. To say truth when I am wrong, I may have to be 18. So what is truth? Truth na enadhu? உண்மையா இருக்கிறது, honest. Okay, wrong is nothing but dishonest. அதுக்கு ஆப்போசிட். நேர்மை தவறி நடக்கிறது, incorrect. பொய் வழியில நடக்கிறது, that is wrong. ஓகேவா? சோ இந்த லைன்ல என்ன சொல்றாங்க? அம்மா will often say, be honest every day. தினமும் நேர்மையா இரு, தினமும் நேர்மையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அட்வைஸ் பண்றாங்க. To say truth when I am wrong, I may have to be 18. அதாவது
நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சது தப்பு அப்படின்னு எனக்கு எப்ப தெரிய வரும், உனக்கு எப்ப தெரிய வரும்? when you are an age of 18, 18 வயசு உனக்கு ஆனாதான் நீ செய்யறது தப்பா கரெக்டான உனக்கு என்ன பண்ண வரும், தெரிய வரும். அத போல்டா சொல்றதுக்கான தைரியமும் உனக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ யூஸ்வலி ஒரு 18 வயசுக்கு மேல ஆனாதான் என்ன பண்ணும், குழந்தைங்களாக இருக்க உங்களுக்கு இது தப்பா இது கரெக்டா அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, கரெக்டா அனலைஸ் பண்ண முடியாது, நம்மளால இது தப்பு கரெக்ட்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும், உங்க அம்மா அப்பாவோட உதவியை தேடணும், இல்ல உங்களோட டீச்சர்ஸோட ஹெல்ப் தேடணும். நீங்களா முடிவு பண்ணவே கூடாது. ஓகே, so to say truth when I am wrong I may have to be 18. நான் செய்யறது தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற உண்மை எனக்கு எப்ப தெரிய வரும், 18 இயர்ஸ்ல தான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்ப 18 வயசுல தான் உன்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால நீ என்ன பண்ணணும், எப்பவுமே நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க. Clear with this line? Let's say the line. Amma will often say, be honest every day. To say truth when I am wrong, I may have to be 18. Okay, let's see the next line. To Amma I often say, don't you hear them lie? She says many may lie and go, but honesty will help us grow. So இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, to Amma I often say. எங்க அம்மா கிட்ட நான் அடிக்கடி என்ன சொல்வேன், இவ்வளவு நேரம் அம்மா பேசினாங்க, இப்ப பையன் பேசுறான். to Amma I often say. எங்க அம்மா கிட்ட நான் அடிக்கடி சொல்வேன், don't you hear them lie? அவன் பொய் சொல்றான்னு உனக்கு தெரியலையாமா? don't you hear them lie? And now what my mom will say, she says many may lie and go, but honesty will help us grow. So what she says, நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கணும், we should be honest. That only will help us grow. நம்ம நேர்மையா இருந்தா மட்டும்தான் நம்மளால வளர முடியும். Okay, grow is nothing but to increase in size. உங்களுடைய ஸ்டேஜுக்கு க்ரோனா என்னது, வளர்றது. ஓகே, சோ நீங்க உங்களால எப்ப நல்ல பசங்களா வளர முடியும், ஹானஸ்ட், ஆல்வேஸ் ஸ்பீக்கிங் ட்ரூத், உண்மையா இருக்கும்போது மட்டும்தான் உங்களால சிறந்த பசங்களா வளர முடியும். சோ when you say lie, லைனா என்னது, பொய். நிறைய பேர் பொய் சொல்வாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க, அதை பத்திலாம் நீ ஏன் கேர் பண்ற, you have to be honest. நீ நேர்மையா இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஓகே, let's say the line. to Amma I often say, don't you hear them lie? She says many may lie and go, but honesty will help us grow. Okay, let's see the next line. At last I have this to say, I don't lie to this day. The trick is the rhyme. Let's try this one day at a time. Okay, trick na இந்த இடத்துல to cheat கிடையாது, to follow. Okay, இந்த இடத்துல follow பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்றாங்க இதுல, at last I have this to say. கடைசியா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, I don't lie to this day. இன்னைக்கு வரைக்கும் நான் போய் சொன்னதில்ல. I don't lie to this day. இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டயுமே எதுக்காகவும் போய் சொன்னதே இல்ல. The trick is the rhyme. Let's try this one day at a time. அப்ப நீ ஃபாலோ பண்ண வேண்டிய ட்ரிக் என்னது, ஹானஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ட்ரிக், இப்ப இந்த இடத்துல ட்ரிக்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான லட்சியம், கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லட்சியம். இந்த இடத்துல இந்த ட்ரிக், அந்த ட்ரிக் என்ன சொல்றாங்க அவங்க, இந்த ரைம் என்னது, ஹானஸ்ட். இந்த போயம் என்னது, ஹானஸ்ட். அப்ப இதுதான் இதுல கொண்டு வந்திருக்காங்க. the trick is the rhyme. இப்ப இந்த ட்ரிக்னா என்னது, ஜெயிக்கிறதுக்கான ஒரு கொள்கை என்ன வேணும், இந்த போயம் தான். இந்த போயம் என்னது, ஹானஸ்ட், நேர்மையா இருக்கணும். அப்ப நீயும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணினா, எந்த ட்ரிக், ஹானஸ்ட் அப்படிங்கிற ட்ரிக்கை நீ ஃபாலோ பண்ணினா
வாழ்க்கையில உன்னால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா grow. You can grow. Let's try this one time, one day at a time. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம என்ன பண்ணலாம்? ஹானஸ்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். Let's try. கண்டிப்பா we will grow. கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு ரொம்ப அழகா அட்வைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே, இதை நம்மளும் கண்டிப்பா என்ன பண்ணலாம்? நம்மளாலையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம எப்படி இருக்கலாம்? சிறப்பா வளரலாம். ஓகேவா? அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி போயம் எல்லாம் கொடுக்குறாங்களே. இந்த போயம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? பி ஹானஸ்ட்னு எதுக்கு சொல்றாங்க? சின்ன வயசுல இருந்தே நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணுங்கிற குணம் நம்மளுக்கு வளர்ந்துருச்சுன்னா பெரியவங்களானாலும் நம்மள என்ன பண்ண முடியாது? யாராலையும் மாத்த முடியாது. அப்ப அந்த உண்மையாவே போகணுங்கிற ஒரு மனநிலைமை நம்மளுக்கு வந்துரும். அப்ப இந்தியா செழிப்பா இருக்கும். அப்ப நம்ம நாடு வல்லரசா மாறும். அதுக்குதான் குழந்தைகளா இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதே. ஸோ பி ஹானஸ்ட். இந்த ஹானஸ்ட நம்ம என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்க அம்மா உங்களுக்கு இதே மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கேளுங்க. இதை நீங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. So let's see the poem. என் கூடவே சேர்ந்து poem படிக்கலாம். Be honest. So put the fingers on your line. Let's read. Amma will often say, be honest all day. Still troubles make me fall. I want to be truthful to all. Second paragraph. Amma will often say, be honest every day. To say truth when I am wrong, I may have to be 18. Next line. To Amma, I often say, don't you hear them lie? She says, many may lie and go, but honesty will help us grow. Last paragraph. At last, I have this to say. I don't lie to this day. The trick is the rhyme. Let's try this one day at a time. So you all clear with this poem now? So have you all clear with this poem, Be Honest? Is it clear? Let's go to the book exercises now. We'll recall the glossary part of this lesson. First one, often. Often na adikadi. Frequently. What is the meaning? Frequently. Often. Frequently. Next one, troubles. Troubles na enna sonnom? Difficulty or problem. தொல்லைகள். Okay, அது troubles. Difficulty. இல்லைன்னா problem அப்படின்னு சொல்லலாம். Next, third one, lie. lie na என்னது? பொய் சொல்றது. A false statement. அவன் பொய் சொல்லிட்டு அப்படி சொல்றோம் இல்லையா? lie. A false statement. Next one, grow. Grow is nothing but improve. Grow na என்னது? Improve. நம்மள இன்னும் பண்ணணும். நம்மள நல்லா improve பண்ணிக்கணும். எப்படி? நல்ல பண்புகளை வளர்த்து நம்மள improve பண்ணிக்கணும். Okay? Grow. Improve. Next, trick. Trick is a technique. Okay, நான் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ட்ரிக் என்னதுங்க? ஹானஸ்ட். என்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும்? நம்ம ஹானஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும், லைஃப்ல ஜெயிக்கணும். ஓகே, டெக்னிக். ட்ரிக்னா என்னது? டெக்னிக். The next one, you have to match the rhyming words. So rhyming words na என்னது? The sound odia last, ஒரு word odia last sound has to comes together. Okay, ரெண்டு word odia last sound ஒரே sound make பண்ணும். இப்ப உங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, first word say. அப்ப அதோட last sound என்ன? a soundல முடியுது. அதே a soundல வரக்கூடிய word என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க. day. D-A-Y. day. அப்ப say, day. அப்ப both of them makes the same sound at the end. எந்த இடத்துல make பண்ணுது? endல. ஒரு word ஓடிய கடைசில வரக்கூடிய sound ஒரே மாதிரி இருந்தா that is called as rhyming words.
Okay, your example, first one, say, day. Have you clear with this? Find the next one, second one. என்னது கண்டுபிடிங்க? All. All குரிய rhyming word கண்டுபிடிங்க. All fall. All fall. அப்படின்னு முடியுது இல்லையா? Next. Your third one. Go. என்னன்னு முடியுது? O. ஓன்னு முடியுது பாருங்க. இப்போ இந்த ஓன்ற சவுண்ட்லயே முடியணும். ஓகே, லெட்டர்ல கிடையாது, எழுத்துல பார்க்க கூடாது. யூ ஹாவ் டு லுக் அட் தி சவுண்ட கவனிக்கணும். கோ, ஓ சவுண்ட்ல முடியுது. அதே மாதிரி வேர்ட் சவுண்ட்ல சொல்லி பாருங்க. grow, ஓ அந்த grow அந்த வேர்டை சொல்லி பார்த்தாலும் it ends with o sound, not the letter. wன்ற லெட்டரை பார்க்க கூடாது. you have to see the sound. grow, o, go, o. அப்ப அந்த கோங்கிறதுக்கு ஓல முடியுது, growங்கிற வேர்டும் ஓல முடியுது. so both of them are the rhyming words. next, last one. yes, rhyme time. so அதையும் சொல்லி பாருங்க. rhyme ன்னு முடியுது, time ன்னு முடியுது பாருங்க. rhyme, time. so both are the rhyming words. very good. ரொம்ப அழகா சொல்லிட்டோம்ல, அழகா மேட்ச் பண்ணிட்டோம். let's recall once again. say, day. all, fall. go, grow. rhyme, time. Superb. Let's see the next part. Fill in the blanks. You have to fill this. Dash will often say to be honest. Who says you to honest? Honest இருக்க சொல்லி யார் சொன்னாங்க இந்த poemல? Amma says. So you have to write the answer. Amma. A-M-M-A. Amma. Amma will often say to be honest. Okay. Next, second one. We shouldn't dash ever. We shouldn't dash ever. எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? We shouldn't dash ever. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன சொல்லக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாங்க? lie. பொய் சொல்லக்கூடாது. lie. false statement தான் என்னது? lie. L-I-E. lie. So we shouldn't lie ever. எப்பவுமே ever. everன்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ever. We shouldn't lie ever. okay, last one. many may lie and dash. so நிறைய பேர் பொய் சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? many may lie and go. many may lie and go. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? we should be honest. yes. so what is the word you have to write there? go. G-O. go. many may lie and go. okay, clear with the three statements? let's read now. first one, Amma will often say to be honest. second one, we shouldn't lie ever. third one, many may lie and go. So, have you all clear with this lesson? Have you all clear with the poem? So what do you learn from this poem? We should be honest. நேர்மையா இருக்கணும்னு கத்துக்கிட்டீங்க இந்த poemல? okay, always be honest. okay, I'll meet you in the next class. thank you. like, share and subscribe for more videos. thanks for watching. thank you.